வணக்கம். மன்னிப்பின் மகத்துவம் குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு, God gives and forgives, man gets and forgets அப்படின்னு. மன்னிக்கும் போது நமக்குள் ஒரு தெய்வீக தன்மை ஏற்படுகிறது. அதனால்தான் மன்னிப்பவர்கள் மகத்தானவர்களாக கருதப்படுகிறார்கள். மனித வாழ்க்கையிலேயே நாம் மன்னிப்பதை அடிக்கடி செய்து வருவதனால்தான் உறவுகள் பாதிக்காமல் இருக்கின்றன. ஒரு அப்பா பையன் செஞ்ச தப்ப மன்னிக்கலைன்னா குடும்பம் என்ன ஆகும்? ஒரு அம்மா மகள் செஞ்ச தவற மன்னிக்கலைன்னா குடும்பம் என்ன ஆகும்? அதை வச்சு தான் ஜெயகாந்தன் அந்த அக்னி பிரவேசம்ங்கிற ஒரு கதையவே எழுதினார். அதனால் மன்னிப்பதனால்தான் உறவுகள் சுமூகமாக இயங்கி கொண்டிருக்கின்றன. ஒரு அலுவலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சபார்டினேட் தப்பு செஞ்சால் அதையே நினச்சிட்டு இல்லாமல் அதை மறந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து சகஜமாக பழகும்போது தான் அந்த அலுவலகம் சிறப்பாக நடக்கும். எப்போதுமே நாம் கோபத்தை அடைகாக்காமல் ஆவியாக்கி விடுகிற போது தான் வாழ்க்கை இயல்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். வரலாற்றை புரட்டி பார்த்தால் நிறைய பேர் மன்னிப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மகத்தானவர்களாக இடம்பெற்றிருக்கிறார்கள். கம்பர் ராமாயணத்தில் ஒரு பாடலை எழுதியிருப்பார். யாரோடும் பகை கொள்ளனன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தாரொடுங்கள் செல்லாது அது வந்த பின் வேறொடும் கெடல் வேண்டும் உண்டாகுமோ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அதாவது போர் வேண்டாம் அப்படின்னு ஒருத்த முடிவு பண்ணிட்டானா அவனுடைய புகழ் அதிகமாக்குமே ஒழிய அது ஒருபோதும் குறைவாகாது. மற்றவர்களை மன்னிக்கிற போது ஒருவனுடைய மாண்பு அதிகரிக்கும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய மனசு, மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, வேறொடும் கெடல் வேண்டல் உண்டாகுமோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்போ பாரதியார் என்ன சொன்னான்னா, பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே. நமக்கு ஒரு பகைவன்னு தெரிஞ்சால் கூட அவன் ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அவனை காப்பாற்றுகிற போது ஒரு தெய்வீக உணர்வு வந்து விடுகிறது. அதனால் பகைவருக்கும் நாம் அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பகை நடுவே பரமன் வாழ்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பகை நடுவே அன்புருவான பரமன் வாழ்கின்றான் நன்னெஞ்சே அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பகைவனிடமும் கூட ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அதனால தான் என்னென்னா நிறைய பேர் மன்னிப்பை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் சொல்றாரு, நன்றல்லது அன்றே மறப்பது என்று. அதை அடைகாக்காத, மறந்துரு. ஒருத்தர் நல்லது செய்யலையா அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாருன்னா, த ரேரர் ஆக்ஷன் இஸ் இன் வர்ச்சு அண்ட் நாட் இன் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தனை மன்னிக்கிறதுல தான் மகத்துவம் இருக்க ஒழிய பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. இப்போ பேக்கன் தன்னுடைய எஸ்எஸ் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தர் செஞ்ச கெட்ட காரியங்களை மனசில் வச்சுக்கிறாங்களோ அவங்க அந்த காயம் ஆறாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அந்த காயம் ஆறிடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஆறாமல் வச்சுருந்தா தான் பழி வாங்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் அப்படிங்கிறத பற்றி எழுதும்போது அவர் சொல்கிறார். கிங் லியர் அப்படின்னு ஒரு சோக நாடகத்தை ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். அதில் தான் அவர் சொல்கிறாரு, ப்ரே யூ நவ் ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ், ஐ ஆம் ஓல்ட் அண்ட் ஃபூலிஷ் அப்படின்னு அந்த கிங் லியர் தன்னுடைய மகளுக்கு அநீதியை இழைச்சிடுவார். அந்த கார்டலியா கிட்ட சொல்லுவார், அதாவது என்னை மன்னிச்சிரு, நான் செய்ததை மறந்துரு அப்படின்னு சொல்லுவார். பேரறிஞர் அண்ணா அடிக்கடி பயன்படுத்தியது மறப்போம் மன்னிப்போம். ஏன்னா மன்னிச்சா மட்டும் போதாது, அதை முழுமையாக மறந்துடணும். மறக்கும் போது தான் அது மனசிலிருந்து அகன்றிடும். மறக்காமல் மன்னிச்சோம்னா கூட ஏதாவது ஒரு கட்டத்தில் அது மறுபடியும் நம்மளை ஞாபகப்படுத்தி அவங்க மேலே மன ரீதியான ஒரு வன்மத்தை ஏற்படுத்தும். உடல் ரீதியான வன்மம் மட்டுமல்ல, மன ரீதியான வன்மமும் ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி சொன்னார், மன்னிப்புங்கிறது ஒரு கோழைகிட்ட இருந்து வர முடியாது, அது ஒரு வீரன்ட்ட இருந்து தான் வர முடியும். ஒரு எலி பூனையை மன்னிச்சுட்டு தான் சொல்ல முடியுமா? ஒருபோதும் சொல்ல முடியாது. வலிமையானவர்கள் தான் மன்னிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவருடைய சீடர் அவர் சொன்னார், ஒரு அக்கேஷனலான ஒரு விஷயம் இல்லை மன்னிக்கிறது, அது எப்போதுமே ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய பண்பு. அது ஏதோ இன்னைக்கு மன்னிச்சிட்டோம் நாளைக்கு மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு இல்லை. மன்னிப்பது என்பது ஒருவருடைய குணம், நற்குணம், சான்றாண்மை. அப்படிப்பட்டவங்க மன்னிப்பதை தன்னுடைய இயல்பாக வைத்திருப்பார்கள். அப்படின்னு மன்னிக்கலனா எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா டெஸ்மண்ட் டூட்டு அப்படிங்கிறவர் சொன்னார். அலெக்சாண்டர் போப் தான் சொன்னார், டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். மனிதர்கள் தவறு செய்ய தான் செய்வாங்க, ஆனால் மன்னிப்பது ஒரு தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாம் இயேசு பிரான்
அவருடைய சிலுவையில் அறையும் போது சொன்ன வார்த்தைகளை பாஞ்சாலி சபதத்தில் ரொம்ப அழகாக பாரதியார் குறிப்பிட்டிருப்பார். என்னன்னா, ஆண்டவரே இவர் அறியாமல் செய்த நீண்ட நீள்படியை நீர் பொறுத்தறிவீர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிலுவையில் அறைகிறவர்களை கூட மன்னித்து விடுங்கள் என்று இயேசு சொன்னதாக நாம் படிக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் தினமும் போயிட்டு இருக்க போது ஒரு மாடியிலேருந்து ஒரு அம்மா குப்பையை அவர் தலைமையில் கொட்டுவாங்க. அவர் பிடிக்காது, டெய்லி கொட்டுவாங்க. ஒரு நாள் அவர் போகும்போது குட்டலை, என்ன இன்னைக்கு வழக்கமாக உள்ள குப்பை உடலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடல் நலம் இல்லாமல் படுத்துருக்குறாங்க. அப்புறம் போய் உங்களுக்கு உடல்நலம் இல்லையா அப்படின்னு அவருக்கு தேவையானதெல்லாம் செய்கிறார். அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, இவ்வளவு பெருந்தன்மையாக என்னை மன்னிச்சுட்டு என்னை வந்து பார்க்குறீங்களே அப்படின்னு. அது நபிகள் நாயகம் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கக்கூடியது. நாம் பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனார்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த மெய்ப்பொருள் நாயனார் யாரெல்லாம் சிவன் அடியார்களோ அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருப்பார். முத்தநாதன் ஒருவன் அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக திருநீரெல்லாம் பூசிக்கிட்டு ஒரு சிவன் அடியார் போல வருகிறான். அவனை உபசரிக்கிறாரு, அவரை குத்திடுறான். ஆனால் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய மெய்க்காப்பாளரை கூப்பிட்டு பாதுகாப்பாக கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வாங்க, ஏன்னா இவர் சிவனடியார் வேடத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மெய்ப்பொருள் நாயனார் சொல்வதாக நாம் படித்திருக்கிறோம். நெல்சன் மண்டேலா தன்னுடைய பதவியேற்பு விழாவில் யாரெல்லாம் ஜெயிலில் கொஞ்சம் குரூரமாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்கள கூட கூப்பிட்டு அவங்களையும் ஹானர் பண்ணார் அப்படின்னு படிக்கிறோம். அதே மாதிரி மகாத்மா காந்தி ஜோஹனஸ்பர்கில் இருக்கும்போது அவர் பதிவு பண்ண போனப்போ மீர் ஆலம்னு ஒருத்தன் அவர் பயங்கரமாக அடிச்சிடுறான். ஆனால் கூட அவர் நினைவு வந்ததும் மீர் ஆலமை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார். பின்னாடி அந்த மீர் ஆலம் அவருடைய சீடனாகவே ஆயிடுறார். அதனால் மன்னிப்பது என்பது மகத்தான பண்பு. சிறு சிறு தவறு செய்கிறவர்களை எல்லாம் நாம் மன்னிக்க கற்றுக்கொண்டால் நம் மனம் தூய்மையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் வருத்தத்தை அடைகாக்காமல் எப்போதும் புன்னகையோடும் சிரிப்போடும் வாழ்க்கையை கடப்போம். நன்றி, வணக்கம்.